அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய பாடம் அல் கியாஸ், அதாவது அனுமானம். அனுமானம் என்றால் கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத ஒரு சட்டத்தை எடுப்பதற்கு நாங்கள் என்ன அனுமானம் என்று சொல்வோம். பொதுவாக அனுமானம் என்று சொல்லக்குள்ள ஒரு அறிந்த ஒன்றிலிருந்து அறியாததை என்ன பற்றிய ஒரு அறிவை எடுக்கிறது தான் என்ன ஊகம். அப்போ அதே மாதிரி தான் அல் கியாஸ். அல் கியாஸ் என்பது லுகாவில் சிந்திக்கிறது என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம், அனுமானம் என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம். ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குதல் என்கிறது தான் அல் கியாஸ். அதை நாங்கள் ஒரு இலகுவாக சொல்வதாக இருந்தால், கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத ஒரு சட்டத்தை எடுப்பது என்று நாங்கள் என்ன செய்யலாம், அதை சுருக்கமாக சொல்லலாம். அல் கியாஸ் என்பது இரண்டாந்தர சட்டவாக்க மூலாதாரங்களில் ஒன்று. அதாவது இஸ்லாத்தில் மூலாதாரம் ரெண்டு தான், அல் குர்ஆன் வசுன்னா, அவு அல் கிதாபு வசுன்னா, அவு அல் குர்ஆன் வல் ஹதீஸ். இது ரெண்டும் தான் எங்களுக்கு அடிப்படை மூலாதாரம். ஆனால் இந்த ரெண்டு மூலாதாரத்திலிருந்தும் பெறுகின்ற ஒரு முறை தான் அது இஜ்மா என்று சொன்னோம். இரண்டாவதாக அல் கியாஸ். எனவே நாங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. கியாஸ் என்பது மூலாதாரமா இல்லையா, அஹது மசாதிர் தஷ்ரியா இல்லையா என்று சொல்லி குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அடிப்படை குர்ஆன் ஹதீஸ். மற்றதுகளில் என்ன இருக்குது, ஹிலாஃப் இருக்குது, அதே நேரத்தில் தஃப்சீலும் இருக்குது. எனவே இப்போ கியாஸ் என்பது கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத ஒரு சட்டத்தை அனுமானித்து ஊகித்து எடுப்பது தான் கியாஸ். அப்ப இந்த கியாஸ் என்பதற்கு 4 அடிப்படைகள், தூண்கள் இருக்கின்றன. 4 அடிப்படைகள் இருக்கிறது. முதலாவது அல் அஸ்ல், அடிப்படை. இரண்டாவது அல் ஃபரா, அந்த அடிப்படையிலிருந்து பிரிந்த ஒரு கிளை. இல்ல, இது ரெண்டுக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்கும் ஒரு காரணி அல்லது ஒரு அம்சம். அடுத்ததாக 4வது ஹுக்கும், ரெண்டுக்கும் உரிய ஹுக்கும். அப்ப இந்த 4 விஷயங்கள் இருக்கிறது, அல் அஸ்ல் வல் ஃபரா வல் இல்ல வ ஹுக்கும். நாங்கள் அஸ்லுக்கு அல் மகீசு அலைஹின்னு சொல்லுவோம், ஃபராவுக்கு மகீஸ் என்று சொல்லுவோம். எதில் நாங்கள் கொண்டு போய் கியாஸை செய்கிறோமோ, அனுமானத்தை செய்கிறோமோ அது அஸ்லுன்னு சொல்லுவோம். எதை செய்கிறோமோ அதுக்கு அல் ஃபராவுக்கு மகீஸ் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் கஞ்சாவை பற்றி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டில்லை. அல் ஹஷீஷா என்று சொல்லி என்ன செய்யுதில்லை, குர்ஆன் ஹதீஸில் அதை பற்றி சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலை என்றால், அரபிகளுக்கு அல் ஹஷீஷாவை பற்றி தெரியாது. அரபு நாடுகளில் இந்த கஞ்சா என்ற ஒரு சாமான் இருந்தில்லை. அது எப்போ என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு கடைசியிலேயும் 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேயும் தான் கஞ்சா அரபு உலகத்துக்கு அறிமுகமாகுது. அப்ப நீங்க கேட்பீங்க எங்கிருந்து வந்தேன்னு சொல்லி. அது தத்தார் என்றால் யார், அந்த மங்கோலியர்கள் அந்த ஆசியாவிலிருந்து என்ன செஞ்சவர்கள்,
அதாவது இப்போ வந்துக்கிட்டு அந்த ரஷ்யாவுக்குள் இருக்கிற அந்த பகுதின்னு சொல்லலாம். அதிலிருந்து தத்தார்கள் வந்து இஸ்லாமிய அல்லது அரபு உலகத்தை வந்து தாக்குனாங்க. அதில் தான் அந்த பக்தாதில் ஹிலாபத்து உலத்தாட்டப்பட்டது, டெமஸ்கஸ்கெல்லாம் வந்தது. அவங்க தான் வரக்குள்ள இந்த கஞ்சாவை கொண்டு வந்து அரபு நாடு கொண்டு வந்து, அப்போ அந்த அரபுகள்கிட்ட அது பரவி அப்புறம் அப்படியோ பக்தாத், ஷாம் அதாவது டெமஸ்கஸ் என்று போய் கடைசியில் எகிப்துக்கு போய் அப்படியோ என்ன பறந்திருக்குது. இப்போ அரபு நாட்டில் அப்படியோ பறந்திருக்குது. அப்போ அதனால ஹஷீஷா வந்து குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படலை. அப்போ இதுக்குரிய சட்டம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் அதை என்ன செய்யணும்? கியாஸ் எடுக்கணும். எதில் கியாஸ் எடுக்கணும்? அல் ஹம்ர். ஏன் ஹம்ரு என்பது, அப்போ ஹம்ருக்கும் ஹஷீஷாவுக்கும் கஞ்சாவுக்கும் உள்ள இணைப்பு பாலம் அல்லது இணைக்கும் அம்சம் என்ன? அல் இஸ்கார், போதை ஏற்படுத்துது. கஞ்சாவும் போதையை ஏற்படுத்துது, சாராயமும் போதையை ஏற்படுத்துது. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா ஹஷீஷாவை கியாசு பிடிக்கிறோம். எதில்? ஹம்ருல. அப்போ இப்போ அசுல் வந்து இந்த இடத்துல அல் ஹம்ர், ஃபராவ் வந்து ஹஷீஷா. இல்லத்து அது இணைக்கும் காரணி என்ன? அல் இஸ்கார், அதாவது போதை ஏற்படுத்துறது. அதுக்குரிய சட்டம் என்ன? அத் தஹ்ரீம். எப்படி ஹம்ரு ஹராமோ அதே மாதிரி ஹஷீஷும் ஹராம். அப்போ இந்த ரெண்டு கடையில் இந்த இஸ்காருங்கிற அந்த ஒரு ஜாமியா ஒற்றுமையை நாங்கள் வைத்து என்ன செய்கிறோம்? இதுக்கு கஞ்சாவுக்குரிய சட்டத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனவே கஞ்சாங்கிறது ஒரு தட்ட தெளிவான ஒரு ஹராமான ஒன்று. ஆனால் அந்த ஷாபி மதுஹபில் பிந்தி வந்த சில கிதாபுகளில், உதாரணமாக யானத்து தாலிபின் போன்ற கிதாபுகளில் இது ஒரு போதையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஷாபி மதுஹபில் என்ன செய்கிறாங்க? போதை அல் முஸ்கிர், எங்க ஒன்று திரவத்தன்மை உள்ளது, தன்மை, அடுத்தது திரவத்தன்மை உள்ளது, திண்மை தன்மை உள்ளது. அதாவது மாய ஜாமித் முனைச்சு அவங்க ரெண்டா பிரிக்காங்க. அப்போ பிரித்து எப்படி பிரிக்கிறாங்க? அல் முஸ்கிர் அல் மாய தன்னிரகமாக தண்ணியாக உள்ளது, உதாரணமாக சாராயம். அல் ஜாமித் முஸ்கிர் ஜாமித் கஞ்சா அபின் போன்றது. இது வந்து ஜாமித், அதாவது திரவமாக உள்ளது, தண்ணியாக இல்லாமல் திரவமாக உள்ளது. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன என்று சொன்ன அந்த கிதாபு தஹாராவில் போன்ற இடங்களில் சொல்கிறாங்க என்ன என்றால், அந்த நஜிஸ் என்று சொல்லக்குள்ள சாராயம் நஜிஸ் ஏன் தண்ணியாக இருக்குது. ஆனால் கஞ்சா வந்து என்ன இல்லை, நஜிஸ் அல்ல. அப்போ உதாரணமாக ஒருவர் சாராய போத்தில் என்ன பாக்கெட்டில் வச்சுக்கொண்டு அல்லது ஜுப்பாவுக்குள்ளே வச்சுக்கொண்டு தொழுதாரண்டா அவரை தொழுகக்கூடாது. ஆனால் கஞ்சாவை அவர் பாக்கெட்டில் வச்சு தொழுதாரென்றால், அபின பாக்கெட்டில் வச்சு தொழுதாரென்றால் தொழுகை கூடும். ஏனென்றால் அது சுத்தமானது. அப்படி என்று இதுக்கு வந்தான். அப்படி சொல்லி போட்டு நின்றாங்களான்னு பார்த்தா நிச்சயம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த ஜாமித், அதாவது திண்மமாக உள்ளது, அப்போ சுத்தம் என்று சொன்னால் சுத்தமானதை சாப்பிட இருந்தானே அப்படி என்ற ஒரு கேள்வியோ சில ஆக்கள் எழுப்பி அது சாப்பிடலாம். ஆனால் போதை வராத அளவுக்கு, மஸ்து வராத அளவுக்கு சாப்பிடணும் அப்படி என்று சொல்லி பிரிச்சுட்டான். அப்போ கஞ்சாவில் என்ன போதை அளவு சாப்பிட இல்லாதான், ஆனால் போதை இல்லாத அளவுக்கு சாப்பிட இல்லாதான். அப்புறம் இன்னொரு ஆள் வந்து ஒரு கேள்வி கேட்காரு, அப்படின்ற எப்படி அப்போ இந்த கொஞ்சம் கூடுதல்ங்கிறத எப்படி நாங்கள் லிமிட் பண்ணுறது என்று சொல்லி லாபித் என்ன. அப்போ எனவே பொதுமக்கள் என்ன அதை கொஞ்சம் கூடுதலை பிரித்து எப்படி அந்த கஞ்சாவை சாப்பிட்றேன்ற ஒரு கேள்வியை கேட்டு அப்போ சொன்னோம், இல்லை அது பொதுமக்களுக்கு சொல்லப்படா. அப்போ சேகமார் மௌலைமார் பார்த்துக்கிட்டு என்ன அளவுகளை மீசானில் போட்டு அப்படி குடிச்சு அந்த கஞ்சாவை அடித்து கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு. தப்பான இது தவறான சொல். இது என்ன இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தெளிவாக மஜ்மூல ஹஷீஷாங்கிறது இப்படி ஏன்னா கொஞ்சம் சாப்பிடலாம், கூட சாப்பிடலாம், பிரிக்கல. அதே போல் இப்ன் ஹஜர் அல் ஹைத்தமி அவரும் கஞ்சா விஷயத்தில் மிகவும் கடுமையான போக்கில் இருக்கிறாரு. எந்த அளவு கண்டால் கஞ்சா குடித்தவன் காபிராகுவான் என்று ஒரு ஃபத்வா கொடுக்கலாம். அப்போ அந்த
பொதுமக்கள் பயந்து கொள்றதுக்காக வேண்டி, உண்மையில காபிராகிறல்ல, ஆனால் தஹதீருக்காக வேண்டி கஞ்சா குடித்தவன் காபிராகுவான் என்று சொல்லி ஃபத்வா கொடுக்கலாம். ஏனென்றால் அந்த முஸ்தஹில்லன் லஹா அல்லது என்ன இன்னொரு காரணம் சொல்றேன், அது அந்த மானாவை வச்சு என்ன செய்யலாம், கஞ்சா திண்டவன் காபிராகுவான் ஃபத்வா கொடுக்கலாம் என்ற அளவுக்கு இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அல் ஃபதாவல் ஃபிக்ஹிய்யா அல் குப்ராவில் சொல்லியிருக்கிறார். அப்போ எனவே இதில் நாம் இரண்டாவது கருத்துக்கு இல்லை. அந்த இனி ஃபுகஹாக்கள் கொண்டு வர அந்த தஃப்ரியாத்துகள், அவங்களே சில இல்லாத கேள்விகள் அவங்களுக்கு எழுப்பி கொண்டு வர விஷயங்களை நாங்கள் மார்க்கமாக என்ன செய்யலாது, எடுக்க இல்லாது. அப்போ அது பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல நான் சொன்ன உதாரணத்தில் இப்போ ஹம்ரங்கிறது அசுல், ஹஷீஷா கஞ்சாங்கிறது ஃபரால், அடுத்தது ரெண்டுக்கும் இணைக்கக்கூடிய ஒற்றுமை வந்துக்கிட்டு அல் இஸ்கார், அதோடைய ஹுக்கும் தஹ்ரீம். அப்போ இது மூலமாக நாங்கள் அந்த அர்கானுல் கியாஸை அப்போ இதில் ஹம்ரு மகீசு அலைஹா விளங்குதானே, அதெல்லாம் இப்போ ஹஷீஷா அல் மகீஷா விளங்குதானே, அதுக்கு தான் கியாஸு மக்கீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் அர்கானுல் கியாஸ். இப்போ அந்த குர்ஆன் ஹதீஸில் இது கியாஸ் பிடிக்கலாம், கியாஸ்ங்கிறது மூலமாக தஷ்ரீஅ் ஹுக்கும் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், கியாஸை ஆதரிப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து சில ஆதாரங்களை என்ன செய்கிறாங்க, முன் வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆதாரம் என்ன என்றால், ஃபஅ்தபிரு யா உலில் அப்சார், புத்திசாலிகளே நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்க அனுமானமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ இதை இப்போ எத்திபாரங்கிறது கியாஸ் தான். இப்போ ஒன்றை வச்சு ஒன்றை வழங்குறது. இப்போ பார்த்து எத்திபாரண்டா என்ன, இப்போ இந்த ஆக்களுக்கு நடந்த ஒரு உதாரணம், முந்தைய சமூகங்களுக்கு நடந்த அந்த மோசமான அந்த அழிவுகளை வச்சு நாம் படிப்பினை போடுறது. அப்போ எத்திபார். அப்போ எனவே அப்போ அதுவும் கியாசம் அப்படித்தான் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர் ஒரு ஷாஃபி மதஹப் வச்சிருந்தார். அவர் சொல்றாரு இது ஆதாரமாக கியாஸுக்கு பிடிக்கிறாது. ஃபஅ்தபிரு யா உலில் அப்சார்ங்கிறது ஆதாரமாக பிடிக்கிறாது. இதுல ஃபஅ்தபிருங்கிறது இத்தாயிது, ஃபஅ்தபிரு ஐ ஃபத்தாயிது வன்ஸஜ்ரு. ஏனென்றால் சியாக்குல் ஆயா வந்திருக்குது யாருக்கு என்றால் யூதர்களுக்கு தான் நினைஞ்சிருக்குது. அந்த ஆயத்து வந்திருக்கு, அந்த சியாக்குல் ஆயா என்ன, هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر ما ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. அப்போ இது யூதர்களுக்கு வந்த என்ன, யூதர்கள் விஷயத்தில் இறங்குனது. அப்போ இது இத்தியால் தான். இதில் ஒரு ஒரு வாதம் ஒன்று பெற்றுக்கொள்ளுங்க என்கிற. அப்போ இதுக்கும் கியாஸுக்கும் இங்கே வரல தொடர்பில் அது இந்த இப்படி இதுக்கு ஆதாரமாக கொண்டு வர்றது ஆச்சரியமான விஷயம் என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் சில புக்காக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லது உசூலிங்கள் இந்த ஆயத்தை ஆதாரமாக கொள்கிறாங்க. இன்னொரு ஆயத்தையும் சொல்கிறாங்க, வலவு ரத்தூஹு இலர் ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். அவர்கள் அல்லாஹ்வின் பாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களின் பாலும் அவர்கள் அதை சாட்டிவிட்டால், அதை மீட்டிவிட்டால், அலிமஹுல்லதீன யஸ்தம்பித்துனஹு மின்ஹும், அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் நுணுக்கமாக விளங்கி கொள்ற விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். நுணுக்கமாக அறிவுள்ளவர்கள் அல்லதீன் எஸ்தம்பித்தூன், இஸ்திம்பாத்தண்டா எஸ்தஹ்ரிஜூன், ஒன்றிலிருந்து நுணுக்கமான அறிவை பெறுபவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ எனவே இந்த உலில் அம்ரு என்ன செய்யறாங்களாம், இஸ்திம்பாத்து செய்யறாங்களாம் அவங்க சொல்றாங்க. அப்போ இஸ்திம்பாத்துன்னா அப்போ கியாஸ் தான், அப்போ கியாசத்தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்றாங்க. ஆனால் அந்த ஆயத்துடைய முன்ன பார்த்தால் இந்த கியாஸை பற்றி பேசுதில்லை. இங்கே இஸ்தம்பித்தூனஹு என்கிறது இந்த கியாஸ் மூலமாக குர்ஆன் ஹதீஸில் என்ன செய்கிறத சட்டம் போடுறதை பற்றி அது பேசுதில்லை. எப்படி அது ஏன் அந்த முன்னுக்குள்ள ஆயத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள வைதா ஜாஅஹும், அவர்களுக்கு விட்டால் அம்ரு மினல் அம்னி அவில் ஹவுஃபி,
அதாவது ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்வாங்க, படைகளை அனுப்புவாங்க காபிர்களை என்ன செய்யறதுக்கு, யுத்தம் செய்யறதுக்கு. அந்த படைக்கு ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டு விட்டால் அல்லது எதிரிகளால் ஒரு அச்சம் ஏற்பட்டால் அதாஉபிஹி, அந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க, அல்லது சில முஸ்லீம்கள் வந்து அதை பரப்பிடுவாங்க. அந்த படை ஒன்று போனேயாம், இப்போ ஒரு அந்த இப்போ ஒரு பயம் இல்லையாம் அவங்களுக்கு, இல்லாட்டி பகைவர்கள்லாம் அவங்களுக்கு சூழ்ந்து கொண்டாங்களாம், சரியான அச்சத்தில் இருக்காங்களாம் என்று இந்த செய்தியை பரப்பி விடுவார்கள். வலவு ரத்தூஹு இலர் ரசூல், இந்த விஷயத்தை, இந்த படைகள் வந்துகிட்டு பாதுகாப்பாக இருக்குது அல்லது அச்சத்தில் இருக்கிற விஷயத்தை அல்லாஹ்வின்பாலும் உலில் அம்ரின், இந்த யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க தான் படைக்கு பொறுப்பு, அவர்களை சாட்டி விட்டு இல்லை அலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹும் மின்ஹும், இந்த விஷயங்களை, இந்த யுத்த விஷயங்களை நுணுக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலே அந்த போன படை என்ன இருக்குது, ஆபத்தில் இருக்கியா இல்லாட்டி ஆபத்தில் இல்லையா இல்லைங்கிற விஷயத்தை அவங்க அறிஞ்சு கொள்வார்கள் என்பதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம். அப்ப எனவே இந்த ஆயத்து வந்து என்னது பேசுதில்லை, கியாஸை பற்றி பேசுதில்லை என்கிறது இந்த ஒரு சாராரியுடைய விளக்கம். அப்ப இந்த ரெண்டு ஆயத்தின் தான் ஃபாதபிரு யா உலில் அப்சாரும் லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும் என்கிற ரெண்டு ஆயத்தையும் கியாஸுக்கு என்ன செய்யறாங்க, ஆதாரமாக சொல்றாங்க. அதே போல ஹதீஸில் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களும் ஹதீஸில் ஒரு அபூதாவுத் திர்மிதில வார ஹதீஸ் அதையே ஆதாரமாக கொள்றாங்க. அது என்ன ஹதீஸ் சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புகிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, கைஃப தக்லி, எப்படி தீர்ப்பு வழங்குவாய், அக்லி பிமா ஃபீ கிதாபில்லா, குர்ஆன்ல வைக்கக்குன்ன தீர்ப்பு வழங்குவேன். ஃபஇல்லம் யகுன் ஃபீ கிதாபில்லா, ரசூலுல்லாஹி நம்ம குர்ஆன்ல இல்ல, ஃபபி சுன்னத்தி ரசூலுல்லாஹி சுன்னா கொண்டு தபி சுன்னாவுல இல்ல என்றால் அண்ணன் சொல்லுவாங்க, கால அஜ்தஹிது ரஇ, நான் எனது கருத்தை என்ன செய்வேன், நான் அதை யோசித்து பார்ப்பேன். வலா ஆலு, நான் அதில் வலா உக்கசிரு, ஏண்டளவு எனது முழு முயற்சியை செலுத்தி நான் எனது கருத்தை நான் அங்கே இஜ்திஹாது பண்ணுவேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூல ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருக்கு தௌஃபீக் செஞ்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அஜ்தஹிது ரஇ என்று சொல்லி, நான் எனது கருத்தை நான் பார்ப்பேன். அப்ப இதுல பிரச்சனை இல்லை, அதாவது குர்ஆனும் இல்லை சுன்னாவுலையும் இல்லை என்ற அவருடைய கருத்து அவருக்கு எது பொருத்தம் என்று அவருக்கு கருத்து, அதோ அவர் தண்டு சுய கருத்தை சொல்லுவார் என்கிற. அப்ப எனவே அது அப்ப குர்ஆன் ஹதீஸ் இல்லாத நேரத்தில் ஒரு தண்ட கருத்தை அவர் பாவிச்சாருங்கிறது தான் அங்க உள்ள நிலைப்பாடு. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து லைஃபான ஹதீஸ். இமாம் புகாரி, அடுத்தது திர்மிதி, அடுத்தது ஸஹபி, அடுத்தது இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இணைஞ்சிக்கிறாங்க, அதை அதை லைஃப் ஆக்கிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அதுல 3 விதமான இல்லத்துகள் இருக்குது. அதுல ஒன்று ஜஹாலத்து ருவா, அதுல அஸ்ஹாப், யாரு அஸ்ஹாபு முஆத் என்று வந்திருக்குது, அதாவது ஜஹாலத்து அஸ்ஹாப் முஆத். அடுத்தது ஹாரிஸ் இப்னு அம்ருங்கிற அலிக்காரு, அவரும் ஒரு மஜ்ஹூல். அடுத்தது இர்சால் முர்சலாவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிக்கப்பட்டு. இப்போ 3 இல்லத்துகள் அந்த ஹதீஸில் காணப்படுகிறது. இந்த ஹதீஸை பற்றிய விளக்கத்தை ஷேக் முஹம்மது நாசருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களோட சில்சிலா ஸஹீஹாவுலையும் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. நானும் எனது ஆய்வில் ஒன்றுள்ள மன்லம் யூசப் பிஜரஹின் வலா தஅதீலின் மின் ரிஜாலி ஸஹீஹைன் ஜம்மு வ தராசா என்ற அந்த பஹ்ஸில் வந்துக்கிட்டு அந்த ஜஹாலாவை பற்றி பேசக்குள்ள இந்த ஹதீஸில் வந்த விஷயத்தையும் அதில் போட்டிருக்கிறார். ஆனால் அல் ஹதீபுல் பக்தாதி அல் ஃபகீஹ் வல் முத்தஃபக்கீஹ் என்ற கிதாபில், அதே போல இப்னுல் கையிம் இஅலாமுல் முவக்கியின் என்ற கிதாபில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை ஒரு அசல் இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில உணர்வுபூர்வமான அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான சில கருத்துக்களை வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. தைப், அது ஒரு ஆதாரம் என்ன கியாஸுக்கு. இரண்டாவது ஆதாரம் வந்து என்ன, முஸ்லிமில் வார ஹதீத் வந்து என்ன ஹதீஸ்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த ஹதீஸ். அதில் வந்து ஒரு பெண்மணி வந்து நினைச்சாங்க ஜுஹைனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்,
ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத் அஃப அஹுஜ்ஜு அன்ஹா. எனது உம்மா ஹஜ்ஜி செய்ய நேர்ச்சி கொண்டு வச்சா, ஆனால் நேர்ச்சி செய்யறது நேர்ச்சி செஞ்சுட்டு அவள் மௌத்தாயிட்டா, ஆனால் என்ன செய்யலவ ஹஜ்ஜி செய்யலவ. அப்போ எனவே நான் அவைக்கு பகரமாக ஹஜ்ஜி செய்யலுமா? அப்போ அந்த பெண்ணுக்கு சொல்கிறாங்க, நாம் ஹுஜ்ஜி அன்ஹா, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அரஐதி லவ் கான அலா உம்மிகி தைனுன் அகுந்தி காதியா, உங்களோட உம்மாவுக்கு ஒரு கடன் உண்டா, நீ கடனை அடைப்பியா? அப்போ அது மாதிரி தான் உக்துல்லாஹா, அல்லாஹ்வுடைய ஹக்கை நீங்கள் என்ன செய்யுங்கள், என்ன அடையுங்கள். ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறவன் பொருத்தமானவன் என்று சொல்லி. அப்போ இதில் ரசூலுல்லாஹ் அவங்க கியாஸ் பிடிக்கிறாங்க. என்னத்தை, இந்த ஹஜ்ஜை நேர்ந்து வச்சுட்டா, அப்போ அதனால அவைக்கு அந்த ஹஜ்ஜு வாஜிபாயிட்டு, அப்போ அது ஒரு வாஜிபு. அப்போ கடனை கொடுக்கணும், அது வாஜிபு. எப்படி நீங்கள் கடனை கொடுத்து அவ மௌத்தானாலும் அவைக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நீங்கள் எப்படி அடைப்பீங்களோ அது மாதிரி இது ஒரு கடன். ஹஜ்ஜி செய்யணும் நேச்ச வச்சுக்கிற கடன் ஒரு கடன், அதையும் வைங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே நினைஞ்சிக்க வழிகாட்டிருக்கிறாங்க. ஒரு சொல்லப்பட்ட சட்டத்திலிருந்து சொல்லப்படாத சட்டத்தை நெஞ்சிக்கிறாங்க, இந்த ஹதீஸில் நெஞ்சிக்கிறாங்க, வழி நடத்தி வைக்கிறாங்க. அது அடுத்தது இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமில் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஓஃபி பூதுஇ அஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்களோட மனைவியோட போகத்தில் ஈடுபடுறீங்க தானே, அதுவும் ஒரு நன்மை உள்ள சதகா தான். அப்போ ஒரு மக்கள் கேட்குறாங்க, காலியா ரசூலுல்லாஹ் அயதி அஹதுனா ஷஹுவத்தஹு வ யகூனு லஹு ஃபிஹா அஜ்ர், எங்களுடைய ஆசையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம், எங்கள் ஒருவர் அவருக்கு அதில் ஆசையை தீர்க்கிறது நன்மை இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அரஐதும் லவ் வலஅஹா ஃபி ஹராமின் அகான அலைஹி ஃபிஹா விஸ்ர், அவர் மனைவி இல்லாமல் வேறு ஒரு ஹராமான முறையில் தனது ஆசையை தீர்த்து அவருக்கு ஒரு பாவம் இருக்குதா? ஃபகதாலிக்கு இதா வலஅஹா ஃபில் ஹலாலி கான லஹு அஜ்ர், அதே போலதான் அவர் என்ன செஞ்சார், ஹலாலான முறையில் அந்த ஆசையை தீர்த்தார், அவருக்கு நன்மை இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சேர்ந்து கியாஸ் பிடிக்கிறாங்க, எப்படி ஒருத்தர் ஹராமில் ஒரு ஹராமான முறையில் உணர்வு கொண்டாண்ட பாவம் இருக்குதோ அதே போல் ஹலாலா முறையில் உணவு கொண்டா நன்மை இருக்குது அப்படின்னு. அப்போ அது கியாஸ். அப்போ நினைக்கிறான் ஒன்றை சொல்லி ஒன்றுலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆதாரம் சொல்கிறாங்க, அது முஸ்லீமில் வந்திருக்குது. என்ன ஒரு ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் உலிதலி குலாமுன் அஸ்வத், எனக்கு என்ன ஒரு கருத்த பிள்ளை ஒன்று பிறந்திருக்குது. அப்படின்னா நான் வெள்ளையா இருக்கிறேன், என் மனைவி வெள்ளையா இருக்கா, அதை மானா அப்படித்தான் நினைச்சோம். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்திருக்கிறது என்ன, கருத்த பிள்ளை. அப்போ இதில் மறைமுகமான முறையில் மனைவியை சந்தேகிக்கிற மாதிரியும் இருக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தன் என்ன ஒரு மூணாம் தரப்பு வந்து இதில் என்னமோ விளையாடி இருக்கிறான் என்ற மாதிரி அவர் சொல்கிறார், உளிதலிய குலாமுன் அஸ்வத், எனக்கு கருத்த பொடியும் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி. அப்படின்னா நானும் பிள்ளையாரிக்கும் என் மனைவியும் பிள்ளையாரிக்கிறான், அப்போ எப்படி வார என்ற மாதிரி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு முறையை கையாளுறாங்க. ஃபகால ஹல்ல கமின் இபில், உனக்கிட்ட ஒட்டகம் இருக்குதா? காலனா இருக்குது. ஒமா அல்வானுஹா, நிறம் என்ன? கால ஹுமுர், உனக்கு ஹும்ர், அதாவது சிவப்பொட்டை இருக்குது. கால ஹல் ஃபீஹா மின் அவுரக், ஒரு சாம்பல் நிற ஒட்டகம் அதுக்குள்ள இருக்கா? அந்த சிவப்பு ஒட்டகைக்குள்ள சிவப்பு ஒட்டகைக்கு பிறந்த ஒரு சாம்பல் நிற ஒரு ஒட்டகம் இருக்குதா? ஓம் கால நாம் கால ஃபஅன்னா தாலிக, அப்போ அது எப்படி எல்லாம் சிவப்பு ஒட்டகமாக இருக்கக்குள்ள என்ன இது ஒரு சாம்பல் நிற ஒட்டகம் எப்படி வந்துச்சு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதன் சொல்ல அல்லவு நஸஅஹு இர்க், அது பரம்பரை இயல்பு ஒன்றுல அது அப்படியே கடத்தப்பட்டிருக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்ல இப்னக ஹாதா நஸஅஹு, உண்ட மகனுக்கும் இப்படி என்ன செய்ய பரம்பரை ஒரு இயல்பு ஒன்றை என்ன செய்ய கடத்தப்பட்டிருக்கலாம் அப்போ என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அப்போ இந்த இடத்துல மனுஷனையும் என்ன இபிலையும் ஒரு கியாஸ் பிடிக்கிறாங்க இந்த வகையில் நினைச்சோ. அப்போ ஹயவான் நினைச்சோ, அப்போ இபினுங்கிறது ஹயவான், மனுஷனுங்கிறதும் ஒரு ஹயவான். ஹயவான் என்ன ஜிஸ்முன் நாமின், வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்று. அப்போ இதுலேயும் ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க, கியாஸை பிடிச்சி அவனுக்கு வழங்கப்படுத்திக்கிறாங்க. இதில் மனுஷனை இபிலுக்கு கியாஸ் பிடிச்சி என்ன செய்யலாம், கணவனும் புருஷனும் என்ன அரிக்கலாம், வள்ளி அரிக்கலாம், புள்ள வந்து கருப்பா பிறக்கலாம். அது யாரோ ஒரு பாட்டனில் ஒரு ஆள் நெஞ்சிப்பார், ஒரு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் வாப்பட பக்கத்துலேயே உம்மோட பக்கத்துலேயே ஒரு கருப்பொண்டு அங்கே வந்திருக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் கியாஸுக்கு ஆதாரமாக இந்த ரெண்டு ஆயத்தும் பிரதானமாக. அடுத்ததாக மற்றது முஆது பின் ஜபலுடைய ஹதீஸ், அது லைஃப் என்று சொன்னோம், அதை இமாம் புகாரி
தபரானி, திர்மிதி, உகைலி, தஹபி, இப்னு ஹஜர்லாம் நெஞ்சிக்கிறாங்க, லைஃப் ஆக்கிக்கிறாங்க. அடுத்தது சஹியான ஹதீஸில் வழிகாட்டிக்கிறாங்க எப்படி ஒரு சட்டத்தை பொருற முறை. என்னடா ஃபத்வா தானே கேட்ட ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட, அப்போ கேட்ட டைம்ல நெஞ்சிக்கிறாங்க, அந்த கியாஸ் பிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. இனி சொல்லிங்கள்ட்ட நீ ரசூலுல்லாஹ் இந்த கியாஸை வஹீல பிடிச்சாங்களா அல்லது அவங்கள இஜ்திஹால் எடுத்தாங்களான்றது அது ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. உனக்கு தானே இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன கியாஸெல்லாம் வஹீ மூலமாக சொன்னாங்களா அல்லது அவங்களும் கியாஸ் பிடிச்சி சொன்னாங்களாங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. அது நாம ஒரு நேமில் நிச்சயம் அதை பற்றிய ஆய்வு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதுதான் கியாஸுக்குரிய ஆதாரங்கள். அப்போ கியாஸ் அறவே எடுக்க இயலாது என்று சொல்றாக்கள் யார் என்று சொல்லக்குள்ள சில அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ராஹிமுன் அல்லாம் என்கிற ஒரு ஆள் தான் இணைஞ்சது, ஒரு முத்தசிலி ஒன்று தான் இணைஞ்சது. அதை கியாஸ் இல்லைன்னு சொன்னால் அது பிறகு சில முத்தசிலாக்கள் அவரை பின்பற்றினாங்க என்று சொல்றாங்க. அதுபுறம் தாவூது லாஹிரி மதபுடைய இமாமாகிய தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவரும் கியாஸ் நிராகரிச்சிருக்கிறாரு என்று சொல்லி. ஆனால் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க ஃபத்ஹுல் பாரியில் சொல்றாங்க, முதலாவதாக இப்ராஹிம் அல்லாம் தான் செஞ்சதுக்கு என்னங்கிறது தவறு. ஏனென்றால் அதுக்கு முதல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சிக்கிறாங்க, கியாஸை மறுத்திருக்கிறாங்க. அதே போல் தாபீங்கில் ஷாபி மறுத்திருக்கிறாரு. அதே போல் முஹம்மது இப்னு சீரீன் மறுத்திருக்கிறாரு என்று சொல்லி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் நெஞ்சிக்கிறாங்க. ஃபத்ஹுல் பாரியில் சொல்கிறாங்க. அதாவது இமாம் புகாரி கியாஸுக்குன்ற ஒரு பாடம் ஒன்று நினைக்கிறாங்க. கியாஸ் எடுக்கிறதுக்கு என்னத்தில் கிதாபுல் அஹ்காமில் பாபு மன் ஷப்பஹ அஸ்லன் மஅலூமன் பி அஸ்லின் முபையின் என்று சொல்லி ஒரு பாடத்தை நெஞ்சிக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க. அதுக்குள்ள வரக்குள்ள இந்த விஷயங்களை பேசிக்கிறாங்க. எடுத்து பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இமாம் இப்னு அப்துல் பர்ரும் அந்த கியாஸை ஆதரிச்சாக்கள் எதிர்த்தாக்கள் விஷயங்களை ஜாமிஉ பயானி ஃபதுலில் இல்மி வாஹிலி என்ற இந்த கிதாபிலையும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ கியாஸுங்கிறத பெரும்பாலான அறிஞர்கள் நெஞ்சிக்கிறாங்க. ஜும்ஹூருல் அய்யிம்மா கியாஸை நெஞ்சிக்கிறாங்க, ஹுஜ்ஜாவாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் லாஹிரியாக்கள் குறிப்பாக இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தங்களுடைய கிதாபில் அல் இஹ்காம் லி உசூலில் அஹ்காம் என்ற கிதாபில் கியாசுடைய பாடத்தில் கியாஸாக்க கொண்டு வர ஆதாரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இதெல்லாம் ஆதாரம் இல்லை என்று அவர் கியாஸை நெஞ்சிக்கிறார், மறுத்திருக்கிறார். அப்போ இந்த உலமாக்கள் மத்தியில் ஏன் இந்த கருத்து வேறுபாடு கியாஸ் இருக்கா இல்லையா என்றால் அதுக்கு பிரதான காரணம் இருக்கிற அந்த கிதாபு சுன்னா நுசூஸ்கள் மசாயில் எல்லாத்துக்கும் ஹவாதிஸ்கள் எல்லாத்துக்கும் போதும், எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்குதா நுசூஸ்களில் சொல்லப்படலையா என்கிறதான் சர்ச்சை. லாஹிரியாக்கள் சொல்றாங்க எல்லா சட்டமும் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. எல்லா சட்டங்களும் எதுல, குர்ஆன் ஹதீஸ்ல எல்லா சட்டமும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்னும் கியாஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. கியாஸ் இருக்கேன்னு சொல்றாங்க, இல்லை அப்படி சொல்லாதாங்க, எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டில்லை. அப்ப சொல்லப்படாத சட்டத்துக்கு நாங்க என்ன செய்யணும், அதை கியாஸை பாவிக்கணும் சொல்றாங்க. அப்ப இந்த கியாஸை நிராகரிக்கிறார்கள் என்ன செய்யறாங்க என்றால் அந்த ஆம் முத்துலக்கு போன்ற விஷயங்களுக்குள்ள அந்த புதிய புதிய விஷயங்களை எல்லாம் நுழைவிக்க பார்ப்பாங்க. இப்போ அவங்க தப்போன்னு நினைப்ப கியாசை இல்லைன்னு சொல்லி போட்டு கியாசை பிடிக்கலாது. அப்போ அதுக்கு அவங்க செய்வாங்க, ஆமான ஒரு நஷ்டொண்டை போட்டு அதுக்கு போட பார்ப்பாங்க. அடுத்தது அல்லது ஒரு முத்துலக்கான ஒரு நஷ்டொண்டு வந்தால் அதுக்குள்ளே போட பார்ப்பாங்க. அப்படியான முறையை தான் அவங்க அதை செல்லு கொண்டு வைக்கிறாங்க. அப்போ மந்தூக்குன்னு சொல்லி மந்தூக்குள்ளே இல்லாதையெல்லாம் மந்தூக்குன்னு போட்டு எடுப்பாங்க. நம்ம ஃபூம் அவங்க எடுக்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனை உண்டு என்ன இருக்குது. இதுதான் அந்த அடிப்படை பிரச்சனை. அதாவது ஹல் தஃபின் நுசூஸ் பில் ஹவாதிஸ், நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பிருக்கிறா நுசூஸுகள் என்றால் ஒரு சாரார் இருக்காங்க, ஒரு சாரார் இல்லைன்றாங்க. அடுத்தது சில தௌஹீத் சகோதரர்கள் சிலர்கள் கியாஸ் இல்லை என்று சொல்றாங்க. கியாஸ் இல்லை என்று சொன்னால் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேச்சாளர் குறிப்பாக கியாஸ் இல்லை என்று சொன்னோன்னே அதையும் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பேர் அதை நம்பிட்டு என்ன செய்கிறாங்க இல்லை என்று சொல்கிறாங்க.
ஆனால் கியாஸ் இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க புதிய புதிய விஷயங்களுக்கெல்லாம் பத்துவா கொடுக்கக்குள்ள பார்க்க போனால் கியாஸைத்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கியாஸ் என்ற சொல்லுத்தான் என்ன இல்லை. கியாஸ் என்ற சொல்லாமலே எல்லாத்துக்கும் என்ன கியாஸை வச்சு தான் பத்துவாக்களை என்ன காரணம் நஸ் இல்லையே. அப்போ நஸ் இல்லாமல் என்ன செய்யணும்? அப்போ அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அப்போ அதை வச்சு சொல்கிற மாட்டோம். அப்போ அதுதான் கியாஸுங்கிறது தானே. அப்போ எனவே கியாஸ் இல்லைன்னு சொல்லிக்கொண்டே கியாஸைத்தான் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாதம்னு நினைக்கிறேன். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுகிறோம், என்ன செய்வதில்லை, கியாஸை எடுப்பதில்லை, இஜ்மாவை எடுப்பதில்லை என்கிறாங்க. ஆனால் என்ன அப்படி புதிய புதிய விஷயங்களுக்கெல்லாம் கியாஸ் அடிப்படையில் பத்துவாக்களை கொடுக்காங்க. அடுத்தது தௌஹீது அல்லது அந்த தாவு சலஃபியால் உள்ள பெரிய இமாம்கள் எல்லாம் அப்படி கியாஸை நிராகரிக்கல. ஷேக் அல்பானி எல்லாம் என்ன இல்லாத நஸ் இல்லாத டைமில் எடுக்கிறாங்க. அதே போல் ஷேக் இப்னு பாஸ், அதே போல் ஷேக் இப்னு உஸைமீன் எல்லாம் கியாஸை எடுக்கிறார்கள் தான் தானே. அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ பிரச்சனை என்றால் ஒரு நஸ்ஸொண்டு வரக்குள்ள நஸ்ஸை விட்டு போட்டு அதுக்கு கியாஸ் எடுக்கிறது, அதுதான் பிரச்சனை. உதாரணமாக அந்த ஹனவி மதப்புக்காராக்கள் சொல்கிறாங்கன்னு என்றால் ஒரு ஹதீஸ் ஒன்று கியாஸுக்கு முரண்பட்டால் பார்க்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும். ஹனவி மதப்புக்காராக்கள் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ் கியாஸுக்கு முரண்பட்டால் பார்க்கும். அந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி ஃபகீஹாக இருந்தால் அப்போ அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் ஃபகீஹாக இருப்பவர் கியாஸுக்கு முரண ஹதீஸை ரிவாயத்து செய்கிறேன்னா கொஞ்சம் தெளிவாக தான் ரிவாயத்து செய்வார். அப்படி அந்த ராவி கைரு ஃபகீஹாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த ஹதீஸை நிராகரித்து கியாஸை எடுக்க வேணும் என்று சொல்கிறான். இதுதான் இந்த ஹனஃபி மதபில் சொல்லப்பட்ட ஒரு காயிதா அவங்களோட உசூல் ஃபிக்ஹ் கிதாபில். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா எல்லாம் சட்டத்தை சொல்லலை. அதே போல் அபு யூசுப் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி அவங்கள்லாம் அதை சொல்லலை. அது புறவு வந்தாக்கள் தான் என்ன அந்த சட்டம் அந்த இதை உருவாக்கி அவங்களோட உசூல் ஃபிக்ஹ் கிதாபில் ஒரு அடிப்படையாக எழுதப்பட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஒரு ஹதீஸ் உண்டு. அது கியாஸுக்கு முரணாக இருக்குது. அபூ ஹுரைரா ஃபகீஹ் இல்லை, எனவே அந்த ஹதீஸை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கலிமத்துன் கபீரா உனஜா கலிமத்துன் ஷனியா உழைச்சோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள ஃபகீஹ் இல்லைன்னு சொல்வது ஆக மோசமான ஒரு விஷயம். அதனால தான் இமாம் சமானி அவர்கள் கவாத்திஉல் அதில்லா என்ற உசூல் ஃபிக்ஹ் கிதாபில் ஹனஃபி மதஹ்புகாரர்களுக்கு கடுமையான முறையில் மறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எனவே பிரச்சனை எங்கே என்றால் கியாஸ் எடுக்கிறதில்ல. முதலாவது கியாஸ் எடுக்கிற என்றால் என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸில் இல்லை எங்களுக்குள்ளதான் என்ன செய்யணும்? நாம் கியாஸ் எடுக்கணும். அதாவது தயம்பும் மாதிரி ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லை, அப்போ நாம் தயம்பம் செய்வோம். அது மாதிரி தான் குர்ஆன் ஹதீஸில் இல்லை எனக்கு கியாஸ் எடுப்போம். அதைத்தான் இமாம் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க அல் கியாசு மஷ்ரூன் ஐந்தல் லரூரா. ஷாஃபி இமாம்கிட்ட கியாஸ் ஐந்தல் லரூரா. இந்த லரூராண்டான ஆக இக்கட்டான மீன். அப்போ நஸ் எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரியாதுன்றா அப்போ கியாஸா நேரமில்ல பயன்படுத்தலாம். எனவே அது கியாஸ் அஸ்லுன் அசீல் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் மாதிரி ஒரு ஆதாரம் இல்லை. அது குர்ஆன் ஹதீஸிலிருந்து புறப்படுற ஒரு ஆதாரமே தவிர அது ஒரு தனித்துவமான ரசும்பி அஸ்லிஹி அஸ்லும் பிராசிஹி அஸ்லுன் பிராசிஹி அல்ல. அதை வச்சுக்கணும். இதில் சும்மா குழப்பி கொள்ளக்கூடாது. இப்போ சில மதஹ்புகாராக்கள் கியாசி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா சத்தம் போடுறாங்க. இவங்க மற்ற பாட்டினது கியாசி என்ன மதஹ்புகாராக்கள் கியாசி இருக்குது, இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு மத்தாக்கள் இல்லைங்கிறாங்க. ரெண்டும் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாதமாக தான் அது இருக்குது. ஏனென்றா எல்லாரும் கியாசி எடுக்கிறார்கள் தான். அதை நாம் என்ன செய்ய தேவையில்லை, பெருசுபடுத்தவில்லை. இதுதான் அந்த கியாஸுடைய அடிப்படைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இமாம் ஷாஃபி இமாம் அவங்க இதை கியாஸை சில இடங்களில் தம்சீல் சொல்லியிருக்கிறான். இப்போ ஷாஃபி மதப் கிதாப் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்லிக்கொள்வது நல்லம். என்னதால் வரக்காத்து ஷாஃபி மதப்பில் உள்ள கிதாபு தானே. இப்போ அதனால நாம் அதை சொல்லிக்கொள்றோம் நல்லம். ஷாஃபியம் தம்சீல் என்று சொல்லப்பாங்க. தம்சீலு ஷெய் பி கைரி வ இஅ்திபாரு பி வழங்கு தானே. அதாவது ஒன்றோட ஒன்றை ஒப்பாக்கி அதை அதிலிருந்து நாங்கள் சட்டத்தை எடுக்கிறது. அல்லது இஸ்தித்லால் என்ற சொல்லையும் இமாம் ஷாஃபி இமாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.